வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துருக்கு. இப்போ நம்ம ஈரான் அந்த மாதிரி நாடுகளும் தற்போது அமெரிக்கா வந்து ஈரான் மேலே வந்து 3வது நாடாக சேர்ந்து ஒரு போர் தொடுத்திருக்கு. ஆனால் இது வந்து 3வது உலக போரா உருவாக்கத்தோட காரணம் இருக்குது. இதை பற்றி இல்லை, இனிமே இங்கே 3ஆம் உலகப் போர் உருவாக போகுதுன்றீங்க. நீங்கள் வள வேட்டைக்கான ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 3ஆம் உலகப் போர் எழுதுனது வள வேட்டைக்காக தான் இது நடக்கும். அது நீருக்காக நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு. இப்போ எண்ணெய்க்காக நடக்குது. அது சூழியல் போராளி வங்காரி மாத்தாய் நம்ம தாய் என்ன சொல்றா, உலகெங்கும் போர் என்பதே வள வேட்டைக்காக நடந்ததாண்டா, எல்லை விரிவாக்க நில விரிவாக்கத்துக்கு நடந்தது. அது வள வேட்டைக்கு. நீங்க ஆலிவர் ஹெம்பர் எழுதின நீங்க பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படிச்சீங்கன்னா அது தெரியும். சின்ன புத்தகம் தான். நாங்க வந்து அரபு நாடுகளில் அந்த நாட்டின் நிலப்பரப்பை கைப்பற்ற நாங்க வரல, அதிகாரத்தை கைப்பற்ற வரல. நாங்க வந்தது வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அவர் எழுதியிருக்கல. அது நீங்க படிங்க, தெரியும். உலக அரசியல் உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி நீங்க ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க உளவாளியின் வாக்குமூலம், நீங்க அடியாளின் வாக்குமூலம் படிச்சாலும் உங்களுக்கு புரியும். இப்ப இதுல வல்லாதிக்க நாடுகளின் வள வேட்டைக்கு தான் இந்த போர் நடக்குது. இப்ப இன்னுமே ஒரு உலகப் போர், 3ஆம் உலகப் போர் இல்ல. நான் என்னுடைய இனம் 3ஆம் உலகப் போரை எதிர்கொண்ட ஒரு இனம். எங்களுடைய தலைவன், எங்களுடைய தமிழின விடுதலைக்காக எங்களுடைய தலைவன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய ராணுவம், விடுதலை புலிகள் என்ற ராணுவத்தை வீழ்த்துவதற்கு 22 நாடுகளின் துணை கொண்டுதான் நாங்கள் இறுதிப் போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு அந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் கோத்தபாய ராஜபக்சேயும் அதிபர் ராஜபக்சேயும் பேட்டியில சொன்னது இருக்குது. 22 நாடுகளை எதிர்த்து ஒரு இனத்தின் ராணுவம் போரிட்டு இருந்தென்றால் அது உலகப் போரா இல்லையாங்கிறத நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும். நாங்க 3ஆம் உலகப் போரை எதிர்கொண்ட இனத்தின் மக்கள். எங்களை எப்படி எல்லாரும் திட்டமிட்டு ஒரு தேசிய உரிமைக்கு நின்ற தலைமையை, அதனுடைய போராட்ட குழுவை, அதனுடைய இயக்கத்தை வீழ்த்தினீங்களோ அதே தான் இன்னைக்கு ஈராக் மேல நடக்குது, ஈரான் மேல நடந்தது. உங்களுக்கு தெரியும் எல்லாம். அப்ப வளமிக்க நாடுகளை வேட்டையாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு தான் இது. அமெரிக்கா தன்னிச்சையா காலு உண்டக்கூடாதுன்னு ரஷ்யா வரும், ரஷ்யா தன்னிச்சையா காலு உண்ட விட்டுறக்கூடாதுன்னு அமெரிக்கா அதுக்கு எதிராக வரும். வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மக்களின் துணையா நிக்கிறது, அதுக்கு பாதுகாப்பா நிக்கிறது. இங்க வல்லாதிக்கத்தின் இது என்னன்னா அது வேட்டையாடி அழிக்குது. எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல வலிய மிருகம், அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது. இது உலகம் வேடிக்கை பார்த்துருக்கு. அப்படித்தானே? இப்ப இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யுது? என் நிலத்தில் இருக்க வேட்டை மீத்தேனு, ஈத்தேனு, ஹைட்ரோ கார்பன், அது இது எல்லாத்தையும் வேட்டையாடி கொளுத்துக்கிட்டு தானே போகுது. 81 விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் நிலக்கரி என்னுடைய நிலத்துல தான் இருக்கு. தமிழ்நாட்டில் 66 ஏக்கரை இதுவரை சுரண்டிருக்கா நீ நெய்வேலியில. அப்படியே மன்னார்குடி வரைக்கும் நீ போறதுக்கு திட்டமிட்டு இப்போ 26 ஏக்கரை எடுத்து வச்சிருக்க. நாங்க சொந்த நாட்டில் எங்கள் வளங்களுக்காக எங்க வாழ்விடத்தை இழந்துட்டு அகதியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க. என்னடா இப்படி ஒரு நாட்டு மக்களை இப்படி அழிச்சு கொள்றீங்களடா, அது என்ன காரணத்துக்காடா போர் கொடுக்குறீங்க? அவன் அணு ஆயுதம் வச்சிருப்பான்பா. போர் முடிஞ்ச பிறகு தெரிந்து அணு ஆயுதம் வச்சிருந்தது இவன் தான். சதாம் ஹுசேன் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா? அன்னைக்கு என்ன பழி போட்டுச்சு? அணு ஆயுதம் வச்சிருக்காருன்னு. போர் முடிஞ்ச பிறகு சதாம் ஹுசேன் தூக்கிலிட்ட பிறகுதான் தெரிஞ்சது அணு ஆயுதம் வச்சிருந்ததே அமெரிக்கா தான். இது ஒரு நாடு, இது ஒரு கேவலம். என் தேவை நடக்குது. மகிழ்ச்சி, நன்றி.